அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் முறையாக சிவசக்தி அறக்கட்டளையில் நாம் தொடர்ந்து தூய்மை பணி ஏற்பாடு செய்து அந்த தூய்மை பணியை முதல் முறையாக நாகர்தீர்த்தம் கோவிலில் இன்று துவங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 தினங்கள் அங்கே முழுமையாக தூய்மை பணியாற்றி உழவார பணியாற்றி அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து தெய்வ காரியங்களில் முதல் முயற்சி எடுத்து வருகிறோம். இதற்காக பெரிய அளவில் நமக்காக உதவி செய்து வந்த நல்ல உள்ளங்கள், மரியாதைக்குரிய டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களும் டாக்டர் ராகவன் அவர்களும் மற்றும் ஆர் உதயசூரியன், எஸ்பி பூமிராஜன், திருஞான சம்பந்தம், ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, எஸ் போசு, முருகன், இது போன்ற நல்ல உள்ளங்கள் நேரில் வருகை தந்து இந்த பணியை சிறப்பாக செய்ததுக்கு நாம் சிவசக்தி அறக்கட்டளை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதைத் தொடர்ந்து 3 நாள் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் அணுகி அவர்கள் மூலமாக இந்த பணியை செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்காக உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள், நிதி உதவி, நீங்களும் வருகை தந்து பணி செய்ய விரும்புமுள்ளவர்கள் சிவசக்தி அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 98 65 48 85 87. இந்த புனிதமான ஒரு கோவில் நல்ல ஒரு தூய்மையாக இருக்கணும் என்பதற்காக ஒரு முதல் முயற்சியாக எடுத்திருக்கிறது. இதற்கு பெரிய அளவில் நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது. இந்த கோவிலில் தூய்மை இந்திய திட்டம் பண்ணி முடித்தவுடன் அந்த குப்பை தொட்டி வைப்பதற்கு தேவைப்படுகிறது. அதேபோல் அதை சுற்றி இருக்கும் அந்த காம்பவுண்ட் செவரு வால்களை ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை அந்த கேட்டு இது போன்ற இதுகளை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த கோவிலில் இருக்கிறது. இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு அதற்கு பின்பு இந்த பணியை செய்தோம். இதுவரை நல்ல உள்ளங்களை கொண்டு அவர்களை அணுகி இந்த பணி செய்து வருகிறோம். விருப்பமுள்ளவர்கள் வாருங்கள், சிவசக்தி அறக்கட்டளையோடு சேர்ந்து தெய்வீக பணியாற்ற வாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் முறையாக சிவசக்தி அறக்கட்டளையில் நாம் தொடர்ந்து தூய்மை பணி ஏற்பாடு செய்து அந்த தூய்மை பணியை முதல் முறையாக நாகர்தீர்த்தம் கோவிலில் இன்று துவங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 தினங்கள் அங்கே முழுமையாக தூய்மை பணியாற்றி உழவார பணியாற்றி அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து தெய்வ காரியங்களில் முதல் முயற்சி எடுத்து வருகிறோம். இதற்காக பெரிய அளவில் நமக்காக உதவி செய்து வந்த நல்ல உள்ளங்கள், மரியாதைக்குரிய டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களும் டாக்டர் ராகவன் அவர்களும் மற்றும் ஆர் உதயசூரியன், எஸ்பி பூமிராஜன், திருஞான சம்பந்தம், ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, எஸ் போசு, முருகன், இது போன்ற நல்ல உள்ளங்கள் நேரில் வருகை தந்து இந்த பணியை சிறப்பாக செய்ததுக்கு நாம் சிவசக்தி அறக்கட்டளை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதைத் தொடர்ந்து 3 நாள் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் அணுகி அவர்கள் மூலமாக இந்த பணியை செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்காக உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள், நிதி உதவி, நீங்களும் வருகை தந்து பணி செய்ய விரும்புமுள்ளவர்கள் சிவசக்தி அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 98 65 48 85 87. இந்த புனிதமான ஒரு கோவில் நல்ல ஒரு தூய்மையாக இருக்கணும் என்பதற்காக ஒரு முதல் முயற்சியாக எடுத்திருக்கிறது. இதற்கு பெரிய அளவில் நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது. இந்த கோவிலில் தூய்மை இந்திய திட்டம் பண்ணி முடித்தவுடன் அந்த குப்பை தொட்டி வைப்பதற்கு தேவைப்படுகிறது. அதேபோல் அதை சுற்றி இருக்கும் அந்த காம்பவுண்ட் செவரு வால்களை ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை அந்த கேட்டு இது போன்ற இதுகளை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த கோவிலில் இருக்கிறது. இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு அதற்கு பின்பு இந்த பணியை செய்தோம். இதுவரை நல்ல உள்ளங்களை கொண்டு அவர்களை அணுகி இந்த பணி செய்து வருகிறோம். விருப்பமுள்ளவர்கள் வாருங்கள், சிவசக்தி அறக்கட்டளையோடு சேர்ந்து தெய்வீக பணியாற்ற வாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் முறையாக சிவசக்தி அறக்கட்டளையில் நாம் தொடர்ந்து தூய்மை பணி ஏற்பாடு செய்து
அந்த தூய்மை பணியை முதல் முறையாக நாகர்தீர்த்தம் கோவிலில் இன்று துவங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 தினங்கள் அங்கே முழுமையாக தூய்மை பணியாற்றி உழவார பணியாற்றி அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து தெய்வ காரியங்களில் முதல் முயற்சி எடுத்து வருகிறோம். இதற்காக பெரிய அளவில் நமக்காக உதவி செய்து வந்த நல்ல உள்ளங்கள், மரியாதைக்குரிய டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களும் டாக்டர் ராகவன் அவர்களும் மற்றும் ஆர் உதயசூரியன், எஸ்பி பூமிராஜன், திருஞான சம்பந்தம், ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, எஸ் போஸு, முருகன், இது போன்ற நல்ல உள்ளங்கள் நேரில் வருகை தந்து இந்த பணியை சிறப்பாக செய்ததுக்கு நாம் சிவசக்தி அறக்கட்டளை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதைத் தொடர்ந்து 3 நாள் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் அணுகி அவர்கள் மூலமாக இந்த பணியை செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்காக உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள், நிதி உதவி, நீங்களும் வருகை தந்து பணி செய்ய விரும்புமுள்ளவர்கள் சிவசக்தி அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 98 65 48 85 87. இந்த புனிதமான ஒரு கோவில் நல்ல ஒரு தூய்மையாக இருக்கணும் என்பதற்காக ஒரு முதல் முயற்சியாக எடுத்திருக்கிறது. இதற்கு பெரிய அளவில் நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது. இந்த கோவிலில் தூய்மை இந்திய திட்டம் பண்ணி முடித்தவுடன் அந்த குப்பை தொட்டி வைப்பதற்கு தேவைப்படுகிறது. அதேபோல் அதை சுற்றி இருக்கும் அந்த காம்பவுண்ட் செவரு வால்களை ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை அந்த கேட்டு இது போன்ற இதுகளை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த கோவிலில் இருக்கிறது. இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு அதற்கு பின்பு இந்த பணியை செய்தோம். இதுவரை நல்ல உள்ளங்களை கொண்டு அவர்களை அணுகி இந்த பணி செய்து வருகிறோம். விருப்பமுள்ளவர்கள் வாருங்கள், சிவசக்தி அறக்கட்டளையோடு சேர்ந்து தெய்வீக பணியாற்ற வாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் முறையாக சிவசக்தி அறக்கட்டளையில் நாம் தொடர்ந்து தூய்மை பணி ஏற்பாடு செய்து அந்த தூய்மை பணியை முதல் முறையாக நாகர்தீர்த்தம் கோவிலில் இன்று துவங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 தினங்கள் அங்கே முழுமையாக தூய்மை பணியாற்றி உழவார பணியாற்றி அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து தெய்வ காரியங்களில் முதல் முயற்சி எடுத்து வருகிறோம். இதற்காக பெரிய அளவில் நமக்காக உதவி செய்து வந்த நல்ல உள்ளங்கள், மரியாதைக்குரிய டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களும் டாக்டர் ராகவன் அவர்களும் மற்றும் ஆர் உதயசூரியன், எஸ்பி பூமிராஜன், திருஞான சம்பந்தம், ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, எஸ் போஸு, முருகன், இது போன்ற நல்ல உள்ளங்கள் நேரில் வருகை தந்து இந்த பணியை சிறப்பாக செய்ததுக்கு நாம் சிவசக்தி அறக்கட்டளை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதைத் தொடர்ந்து 3 நாள் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் அணுகி அவர்கள் மூலமாக இந்த பணியை செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்காக உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள், நிதி உதவி, நீங்களும் வருகை தந்து பணி செய்ய விரும்புமுள்ளவர்கள் சிவசக்தி அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 98 65 48 85 87. இந்த புனிதமான ஒரு கோவில் நல்ல ஒரு தூய்மையாக இருக்கணும் என்பதற்காக ஒரு முதல் முயற்சியாக எடுத்திருக்கிறது. இதற்கு பெரிய அளவில் நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது. இந்த கோவிலில் தூய்மை இந்திய திட்டம் பண்ணி முடித்தவுடன் அந்த குப்பை தொட்டி வைப்பதற்கு தேவைப்படுகிறது. அதேபோல் அதை சுற்றி இருக்கும் அந்த காம்பவுண்ட் செவரு வால்களை ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை அந்த கேட்டு இது போன்ற இதுகளை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த கோவிலில் இருக்கிறது. இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு அதற்கு பின்பு இந்த பணியை செய்தோம். இதுவரை நல்ல உள்ளங்களை கொண்டு அவர்களை அணுகி இந்த பணி செய்து வருகிறோம். விருப்பமுள்ளவர்கள் வாருங்கள், சிவசக்தி அறக்கட்டளையோடு சேர்ந்து தெய்வீக பணியாற்ற வாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் முறையாக சிவசக்தி அறக்கட்டளையில் நாம் தொடர்ந்து தூய்மை பணி ஏற்பாடு செய்து அந்த தூய்மை பணியை முதல் முறையாக நாகர்தீர்த்தம் கோவிலில் இன்று துவங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 தினங்கள் அங்கே முழுமையாக
தூய்மை பணியாற்றி உழவார பணியாற்றி அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து தெய்வ காரியங்களில் முதல் முயற்சி எடுத்து வருகிறோம். இதற்காக பெரிய அளவில் நமக்காக உதவி செய்து வந்த நல்ல உள்ளங்கள், மரியாதைக்குரிய டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களும் டாக்டர் ராகவன் அவர்களும் மற்றும் ஆர் உதயசூரியன், எஸ்பி பூமிராஜன், திருஞான சம்பந்தம், ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, எஸ் போஸு, முருகன், இது போன்ற நல்ல உள்ளங்கள் நேரில் வருகை தந்து இந்த பணியை சிறப்பாக செய்ததுக்கு நாம் சிவசக்தி அறக்கட்டளை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதைத் தொடர்ந்து 3 நாள் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் அணுகி அவர்கள் மூலமாக இந்த பணியை செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்காக உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள், நிதி உதவி, நீங்களும் வருகை தந்து பணி செய்ய விரும்புமுள்ளவர்கள் சிவசக்தி அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 98 65 48 85 87. இந்த புனிதமான ஒரு கோவில் நல்ல ஒரு தூய்மையாக இருக்கணும் என்பதற்காக ஒரு முதல் முயற்சியாக எடுத்திருக்கிறது. இதற்கு பெரிய அளவில் நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது. இந்த கோவிலில் தூய்மை இந்திய திட்டம் பண்ணி முடித்தவுடன் அந்த குப்பை தொட்டி வைப்பதற்கு தேவைப்படுகிறது. அதேபோல் அதை சுற்றி இருக்கும் அந்த காம்பவுண்ட் செவரு வால்களை ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை அந்த கேட்டு இது போன்ற இதுகளை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த கோவிலில் இருக்கிறது. இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு அதற்கு பின்பு இந்த பணியை செய்தோம்.